ஸோ வெல்கம் பேக் டு yet another ஒன் பீஸ் வீடியோ. பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பேங்கரான சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் அடு சாப்டருக்குள்ளே இறங்குவோம். ஃபஸ்ட்டு சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1117 மோ. இந்த மோவில் எவ்வளோ பெரிய ரிவீல் இருக்குன்றது எனக்கு தெரியாமல் என்னடா மோடு மட்டும் அது ஒரு ஐஃபன் வேறு போட்டிருக்கிறீங்கன்னு பார்த்தா சாப்டர் எண்டிங்கில் ஒரு வேறு லெவல் ரிவீல் வச்சுருக்காங்க இந்த இதுக்கு. அண்ட் ஐயோ வெயிட்டிங்கே வெறியது. ஏன்னா நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் டெஃபினெட்லி வந்தாகணும். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் பேச போகிறாங்க அண்ட் இதை வச்சு நிறைய தியரிஸ்லாம் வரப்போகுது. ஸோ என்ன மாதிரி விஷயன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி சாப்டர். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே கவர் ஸ்டோரிக்கு போவோம். ஆஸ் யூஷுவல் கவர் ஸ்டோரி யமாட்டோவோட பில்கிரிமேஜ் போயிட்டுருக்கிறோம். அண்ட் இந்த டைம் நம்ம நெகோமாமுஷியை பார்க்குறோம். அண்ட் இதோட டைட்டில் ஒனிசைல்ட் யமாட்டோ ஹோலி இனாரி ஷ்ரைன் பில்கிரிமேஜ் டைம் டு விசிட் த ஹானரபிள் வேர்ல்ட் ஆஃப் யாக்குசா. ஸோ சாப்டருக்குள்ளே இறங்குவோம். பைரட் ஐலாண்ட் காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடியுது. ராஜர் பைரட்ஸை பற்றி பேசியிருப்பார் மிஸ்டர் வேகபங்க். பட் இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஹச்சினோஸுக்கு போகிறோம். அண்ட் அதில் ஆஸ் யூஷுவல்ஸ் பைரட்ஸ் பீயிங் பைரட்ஸ் அந்த ஐலாண்டில் என்னென்னலாம் நடக்குதுன்றதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே இந்த ஓஷன் ஃப்ளோருக்கு அடியில் ட்ரெஷர் இருக்குமோ, பைரட்ஸ்க்கு ட்ரெஷர்னால எவ்வளோ ஒரு இதுன்றது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அதில் அவங்க நிறைய பேண்டர்லாம் பண்ணுறாங்க. 200 மீட்டர் டீப்பில் இருக்கிறதுல உள்ளே இறங்கினா சி பீஸ்ட் கிட்ட ஃபுட் ஆகிட வேண்டியதான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அங்கே அண்டர் வாட்டரில் போகிறதுக்குன்னு ஷிப்ஸ்லாம் இருக்குதுன்றதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எதை மென்ஷன் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன்னா சபோண்டியில் இருக்கிற அந்த பபுளை யூஸ் பண்ணி உள்ளே போகிற இதுதான் சொல்கிறாங்க. ஆர் சப்மரீன்ஸ் இருக்கலாம், லைக் லாவோட ஷிப். அண்ட் இதில் இன்னொன்று கீ விஷயம் என்னென்னா சிட்டி ஆஃப் கோல்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் பேசிக்கலி நம்ம சிட்டி ஆஃப் கோல்டுனால் என்னன்னு தெரியும், ஷாண்டோரா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அதுக்கு அப்படியே அடுத்த பேனலை கட் பண்ணுறோம். கிராண்ட் லைன் காட்டுறாங்க. கிராண்ட் லைனில் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோண்ட் பிளாங்க் கிரிக்கெட். நான் மோண்ட் பிளாங்க் கிரிக்கெட் நம்மளுக்கு எதுலேருந்து தெரியும்னா ஜயா ஆர்க்லேருந்து தெரியும். அண்ட் ஜயா ஆர்க்கில் நம்ம உசோட்ஸ்கி நோலேண்டுன்ற ஒரு ஸ்டோரியை கேட்டிருப்போம். பேசிக்கலி நோலேண்டோட ஒரு டெலூஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹவு அங்கே ஒரு சிட்டி ஆஃப் கோல்டு இருந்துச்சு, அதை பார்த்தாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே ட்ரூத் தெரியும், அது ஒரு உண்மையான விஷயம். நாக்அப் ஸ்ட்ரீம்னால என்னென்னலாம் ஆச்சுன்ட்டு. பட் இட்ஸ் நைஸ் டு see them again as well because எக்ஹெட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கால் பேக் டு கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இது ஃபைனல் சாகா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது பேசிக்கலி இன்ட்ரீட் பண்ணுறது என்னன்னா ஒன் பீஸ் முடிய போகுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கால் பேக் டு ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 1000 எபிசோட்ஸ் ப்ளஸ் பார்க்குறோம். அண்ட் இவங்களாம் இன்னும் என்ன பண்ணுறாங்க, அதனால தான் இந்த வேர்ல்டு ரொம்ப லைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஒரு கேரக்டர்ஸும் ஒரு ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுறது கிடையாது. ஆல்வேஸ் கம்பேக் கொடுக்குறாங்க அண்ட் ஸ்டோரிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் crocodile, cross guild அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ நம்ம இன்னும் ஃபர்தர் எதுவும் பண்ணாமல் ரொம்ப வளராமல் அடுத்து எங்கே போகிறோம்னா GS நேவி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். எஸ், ஹாஸ்பிட்டல். ஸோ அண்ட் ஒரு சில ஃபியூ பேனல்ஸ் நம்ம ஃபுல்லாக மரீன்ஸோட டிஸ்கஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் நம்ம யாரை பார்க்கணும்னா கோபி, ஹெல்மெப்போ, பிரின்ஸ், பேசிக்கலி ஸ்வாட் மெம்பர்ஸ் ரிகவரியில் இருக்கிறாங்க. ஆஃப்டர் தர் ஐலாண்டு ஹச்சினோஸில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் பேங்க்டப்பாக தான் இருக்கிறாங்க. செம்ம டீன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ரிகவரி ஃபேஸில் அட்லீஸ்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க யாருமே கார்ப்பை பற்றி ஒரு வாய் கூட திறக்கலை. எல்லாம் இப்போது எக்ஹெட்டில் நடக்கிற சம்பவத்தை பற்றி தான் பேசின்னு இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபியூ பேனல்ஸில் மரீன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா பேசிக்கலி ஸ்வாட் ஒரு பிளாக் ஆப்ஸ் டிவிஷன் மாதிரி மரீன்ஸில் அவங்க அஃபீஷியலி அவங்களோட ரெசிக்னேஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் வச்சுங்களேன். அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குன்ற மாதிரி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுற விஷயத்து மரீன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதாவது பிரச்சனை கூட இவங்க போக மாட்டாங்க. ஸோ அதனால தான் கோபியோட ரெஸ்கியூக்கே கார்ப்பு போக வேண்டிய பிரச்சனைன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். ஸோ அதனால தான் இவங்க இன்னும் ரொம்ப கான்டெம்ப்ளேஷன். ஏன்னா வேகபங்க் பேசிக்லி நிறைய விஷயம்லாம் ரிவீல் பண்ணுங்க ஆஸ் மரீன்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட்லாம் பற்றி. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்லி இவங்க ஒரு செப்பரேட் டிவிஷனாக கூட போகலான்ற மாதிரி தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நிறைய பேர் இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒருவேளை நம்ம தான் கெட்டவங்களாம் இருப்போமோன்ற மாதிரி. ஸோ ஸ்வாடோட க்ரோத் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த 2 பேனல்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா DX ட்ரேக் ரொம்ப திங்கிங்கில் இருக்கிற அப்படி. அண்ட் அடுத்த உடனே அங்கேருந்து நியூ வேர்ல்டுக்கு ஒரு காட்டுறவங்க. தஷிகிக்கு ஒரு ஃபோன் வருது. ஸ்மோக்கர் கேட்குற அப்படி, எங்கே இருக்கிற சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிஜமான கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா கண்டினியூஸ்லி லாஸ் ஆஃப்டர் லாஸ் தான் போகுது ஆஃப்டர் லூஃபிக்கு அப்புறம். அண்ட்
இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்மோக்கர் உள்ள கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து ஓகே நான் ஸ்வாடை ஜாயின் பண்ண போகிறேன்ற மாதிரி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மோக்கர் வந்து ஆல்வேஸ் திங்கிங் அண்ட் கான்டம்ப்ளேட்டிங் த டெசிஷன்ஸ் லைக் ஓகே வேர்ல்டு கவர்மெண்ட்டே அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன் நிறையா தடவை. ஏன்னா லூஃபி மாதிரி பைரட்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கிறார். ஸோ ஸ்வாடுக்கு வந்து பேசிக்லி வந்து ஸ்மோக்கரோட பர்ஃபெக்ட் இடம்னு சொல்லலாம். அண்ட் ரைட் நவ் ஸ்வாட் நீட்ஸ் ஆல் த பவர் தே கேன் கெட். ஏன்னா ஆஃப்டர் கார்ப் போனதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் வாய்டு இருக்கும். அண்ட் ஸ்மோக்கர் அந்த வாய்டை ஃபில் பண்ணலாம்னு சொல்லவே மாட்டேன். பட் crocodile வந்து எப்படி வந்து நம்ம என்னதான் ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் டிஃபீட் ஆனதுனா கூட இப்போ ரொம்ப ஒரு ப்ரெவலன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மரீன் சைட்லேருந்து ஸ்மோக்கர் எப்படி வந்து இனிஷியல் ஈஸ்ட் ப்ளூ சாகாலேருந்து இப்போ ரொம்ப ரெலவன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேசிக்கலி ஸ்மோக்கர் வந்து ரொம்ப ஒரு அண்டர் யூட்டிலைஸ் கேரக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் லோகியா ஃப்ரூட் யூசர்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் எனக்கு லோகியாலே ரொம்ப வீக்காக தெரிஞ்சதுன்னா ஒன் ஆஃப் த மரீன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர் தான். ஸோ ஒரு ரிடம்ஷன் கிடச்சா நல்லாயிருக்கும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரியல் ஸ்டோரிக்குள்ளே இன்னும் இறங்க போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து பேக் டு எக்ஹெட் வரோம். எக்ஹெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லூஃபியோட க்ரூ எல்லாமே வந்து எஸ்கேப் ஆக ரெடி ஆகிறாங்க. பேரியர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நவ் வந்து அவங்களால லேபோஸ்ட்ரேட்டம்லேருந்து வந்து குதிக்க முடியும் கீழே. பட் என்ன ப்ராப்ளம்னா கீழே வந்து ஒரே ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கான்டம்ப்ளேட் பண்ணுறாங்க. பேசிக்கலி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பஸ்டர் கோலா பூஸ்ட்டை போட்டு அப்படியே அங்கேருந்து பறந்து குதிக்கிற மாதிரி தான் ஐடியா. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோரோவும் ஜின்பேவும் இன்னும் வரல அப்படின்னு சாந்தி சொல்கிறான். பட் அங்கேருந்து வந்து என்ன தெரியுதுன்னா ஜோரோவும் ஜின்பேவும் ஏன் வரலன்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்க மாதிரி தான் தெரியுது. அது கொஞ்சம் நெஞ்ச ப்ராப்ளம்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் வீனஸ் ஜூரோவை சேஸ் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. அண்ட் வீனஸ் ஜூரோ எங்கே போகிறாருன்னா பேசிக்லி ஷிப்பை போய் தாக்க போகிறார். ஸோ என்ன நடக்க போகுதுன்னா என்னோட ஃபேவரேட்டான ஒரு விஷயம் நடக்க போகுது. பிகாஸ் வீனஸ் ஜூரோ ஸ்வாடை பார்த்த உடனே எனக்கு ரைட் ஓகே வீனஸ் ஜூரோ வெர்சஸ் அஃப்கோர்ஸ் ஜோரோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் அதுக்கு ஏற்ற மாதிரியே வீனஸ் ஜூரோ கரெக்டாக வந்து எல்லாரையுமே கதற விட்டு ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ணுறப்போ ஜின்பே அண்ட் ஜோரோ காம்பினேஷனோட ஜின்பே ஃபிஷ்மேன் ஜுட்ஸு போட்டு ஜோரோவை புஷ் பண்ண ஜோரோ 2 ஸ்வாட் ஸ்டைலோட போய் ரொஷாபான் போடுறா அப்படி பிளாக் பண்ணுறா வீனஸ் ஜூரோ அட்டாக்கை. அண்ட் அங்கே தான் இன்னொன்று ஒரு ரிவீல் வருது. பார்த்தீங்கன்னா ஜோரோ கன்ஃபியூஸ் ஆகி பார்க்கினது கிட்டட்சு பிளேடான்ட்டு. நான் கிட்டட்சு பிளேடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் தி 21 ஹை கிரேட் பிளேட்ஸில் இருக்கிற ஒரு பிளேடு. அண்ட் கிட்டட்சு சீரீஸ் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கர்ஸ்ட் சீரீஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து 3 பிளேட் நம்மளுக்கு தெரியும். சாந்தாய் கிட்டட்சு, நீராய் கிட்டட்சு அண்ட் ஷோடாய் கிட்டட்சு. நான் சாந்தாய் கிட்டட்சு வந்து ஜோரோ கிட்ட இருக்குது. நீராய் கிட்டட்சு வந்து நம்ம வானோவில் பார்த்தோம் லூஃபி யூஸ் பண்ணுறது. அண்ட் ஷோடாய் கிட்டட்சு வந்து நம்மளுக்கு தெரியல. ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம என்ன ஸ்பெகுலேட் பண்ணோம்னா வீனஸ் ஜூரோ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வரப்போ அந்த ஸ்வாட் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுவாக இருக்குமோ ஷோடாய் கிட்டட்சுவாக இருக்குமோன்னு நினச்சோம். பட் இப்போ வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே சொல்லலாம் இது. ஏன்னா ஜோரோ பார்த்த உடனே அது கிட்டட்சு பிளேட்னு சொல்கிறான். அண்ட் மிஸ்ஸிங்கில் இருக்கிற கிட்டட்சு பிளேட் பார்த்தீங்கன்னா ஷோடாய் கிட்டட்சு மட்டும்தான். ஸோ அண்ட் அது வந்து ஒரு சுப்ரீம் கிரேட் பிளேடு. வெறித்தனமான ஃபைட்டாக இருக்கும் போது இந்த டீசர்லேயே நான் வந்து ரொம்ப மெர்சலாகிட்டேன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா ஜோரோ அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுறா எனக்கு ஒரே கூஸ் பம்ஸ். ஏன்னா இந்த ஆர்க்கு பூரா ஜோரோ வந்து வெறும் மிச்சத்துன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப எதுவும் சீரியஸாக எடுத்துக்காமல். பிகாஸ் எல்லாருமே இங்கே உயிருக்கு போராடுறப்போ ஜோரோ மட்டும் போய் CP0 கூட வந்து விளாண்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் ஒரு அட்டாக் சூப்பரான அட்டாக்கு பார்த்தப்போ ஓகேப்பா அட்லீஸ்ட் ஜோரோக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் ஏன் ஸோ பேசிக்கலி இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆக போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து டக்குன்னு மேலேருந்து கீழே வரோம். கீழே வந்து ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பானி அண்ட் அந்த ஜயன்ட்ஸ் குரூப்ஸோட வந்து மரீன்ஸோட சண்டை நடக்குது. அண்ட் எல்லாரும் யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா லூஃபி அண்ட் ட்ராகி. ஏன்னா அவங்க வந்து நம்ம கடைசி அங்கே பார்த்தோன்னா வார்கியூரி கூட சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகி வரதான் பார்த்துன்னு இருக்கிறோம். அண்ட் இங்கே வந்து என்னென்ன மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா இவனுங்க ஜெயண்ட் பைரட்ஸ் போட்டு பெரட்டி எடுக்கிறானுங்க மரீன்ஸை. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பட் 2 பேர் வைஸ் அட்மிரல்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் வைஸ் அட்மிரல் அண்ட் இன்னொன்று வந்து டால். காஷிக்கு செம்மடி விழுந்துச்சு ராக் அண்ட் ரோல் பிளாஸ்டர்ன்ட்டு செம்ம மூவ். ஐ எம் ஆல்வேஸ் அப் ஃபார் சம் குட் ஆக்ஷன் ஃப்ரம் வைஸ் அட்மிரல்ஸ். ஏன்னா நிறையா வைஸ் அட்மிரல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதில்ல. பேருக்குன்னு மட்டும் வைஸ் அட்மிரல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அண்டு வந்து உதவ வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே நல்லா தான் இருக்குது இந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்.
பட் இங்கே தான் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த சாப்டர் வரும். சீக்ரெட் ரிவீல் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எண்ட் ஆஃப் த சாப்டரில் வந்து என்ன நடக்குதுன்னா, லூஃபி எஸ்கேப் ஆகிட்டு வர்றாரு அண்ட் லூஃபி வந்து அவுட் ஆஃப் த நிக்கா ஃபார்ம், கியர் 5ல இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே வந்து வார்க்யூரியை வந்து காணோம். ஏன் எங்கே போயிருக்காங்கன்னா லூஃபி வந்து ரொம்ப கான்டம்ப்ளேஷனில் வந்து கேட்டுன்னு இருக்கிறா அப்படி. பட் அவங்களாம் வந்து அதெல்லாம் கண்டுக்க, ஏன் இங்கேருந்து எங்கே போயிருப்பான்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அங்கேருந்து வந்து நியூஸ் வந்துச்சு, அயன் ஜாயிண்ட் கிட்ட தான் வந்து இது இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே அங்கே போய் கேதர் ஆகிறாங்க அயன் ஜாயிண்ட் கிட்ட. அண்ட் அயன் ஜாயிண்ட்லேருந்து ஒரு லாஸ்ட் மெசேஜ் வருது வேகப்பங்கிட்டன்னு சொல்கிறேன். ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் மெசேஜ் ஐ விஷ் டு இம்பார்ட் தோஸ் ஹூ ஆர் ஸ்கேட்டர்ட் இன் திஸ் வேர்ல்டுன்ட்டு. என்னன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான் வந்து ரொம்ப இன்னும் பிடிக்கல. ஏன்னா நான் நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு. பிகாஸ் நான் சொன்ன முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்று ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அப்போ வந்து இவங்க வந்து டிரான்ஸ்மிஷனை வந்து கட் பண்ண போகிறாங்கன்ட்டு அது ஏற்ற மாதிரி நினச்சேன். ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. எனக்கு அதான் பிடிக்கல. ஒரு விஷயம் ஒன் பீஸில் எப்போவுமே அந்த இம்ப்ரெடிக்டபிலிட்டி தான் வந்து ரொம்ப ஒரு டாப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து தான் சீரீஸை இன்னும் வந்து கிரிப்பிங்காக வச்சுருந்துச்சு. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணால் வந்து பட் நமக்கு வந்து தியரிஸ்க்குன்னு தீனி போடுறதுக்குன்ற ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. ஸோ தியரிஸ்க்கெலாம் டெஃபினெட்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா தோஸ் ஹூ கேரி த லெட்டர் நேம் டீன்னு போடுறாரு இன் யுவர் நேம்ன்ட்டு வேகப்பங்க்கு. பேசிக்கலி நமக்கு வந்து வில் ஆஃப் டீன்னா நீங்கள் போய் தெரிஞ்சிருக்கோம். டேம் இட், வேகப்பங்க் இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் வில் ஆஃப் டி, அந்த டியை மென்ஷன் பண்ணோடனே ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. ரெவல்யூஷனரி டிராகன் மறுபடியும் வந்து மிச்சர் தண்டு தான் இருக்கிறாரு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாபோ வந்து ஏஎஸ் லூஃபின்ற சொல்கிறாரு. அண்டு கோபி கூட லூஃபி சான் வைஸ் அட்மிரல் கார்ப்புன்னெலாம் சொல்கிறாரு. அண்ட் இங்கே இன்னொன்று ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, 2 பேர் வந்து நம்ம காட்டுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் டி டீச், அவர் வந்து என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறேன். இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, பெப்போ வந்து பார்க்குறோம். பெப்போ வந்து கேப்டன்றாரு. அண்ட் இதுலேருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இன்னும் சாவலை. நல்ல விஷயம் அப்பா. அண்ட் கரெக்டாக வந்து டி ஃபேமிலி கிட்ட ஏதோ மெசேஜ் சொல்கிற அப்போ எல்டர்ஸ் அடிக்கிறாங்க, டிரான்ஸ்மிஷன் கட் ஆகுது, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஆல்ரெடி அவ்வளோ விஷயத்த வந்து கொட்டியாச்சு. அண்ட் இந்த இதையும் கொட்டியிருந்தால் இன்னும் ஒரு பெரிய கலவரமாக இருக்குன்றது தான் வந்து. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே. எல்டர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு தேவையானது ஒரு மாதிரி கிடச்சி. பட் அடி யாருக்கு ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு அடுத்த சாப்டர்லேருந்து தான் வந்து நமக்கு தெரியும் இதோட ரீப்ரிகஷன்ஸ்லாம் என்ன நடக்குதுன்றது. பட் நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா என்னாலே வந்து சொல்ல முடிஞ்சு பேசிக்கலி தான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா வில் ஆஃப் டி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கூட வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டைமும் வந்து இது நடக்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை சொல்லும் போது மறுபடியும் ஒரு கட்டு போட்டுறதுன்ற மாதிரி. பட் ரிவீல்ஸ் லேட்டாக தான் நடக்கும். பட் இது ஃபைனல் ஆக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். வேகப்பங்க் வந்து அவனோட ஃபுல் மெசேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டோட்டல் டிஃபீட் ஃபார் த எல்டர்ஸ் எல்லாரும் மாதிரி. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு இன்னும் வாரை ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் கூட போயிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன் பீஸ் இஸ் ஒன் பீஸ். இதை விட இன்னும் பெட்டரான விஷயங்கள்லாம் நிறையா வரும். அண்ட் இதை வந்து ஃபைனல் சாகாலே வந்துட்டு நான் இன்னும் இதை வந்து ஒரு டீசராகவே எடுத்துக்கிறேன் வேணாம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த சாப்டர் பற்றின்றதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது தியரிஸ் வச்சிங்களா, யார் இந்த இல்லை இந்த மூன்ற விஷயம் என்னன்றது வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வந்து திங்க் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in yet another One Piece video.